ஒன் இண்டியா ஹவுசார் நேயர்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேச வேண்டியது. குறிப்பா என்னன்னா இந்த T20ல எப்படி அந்த மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக்ல பேசலாம் அப்படின்ட்டு நம்மளோட இணைஞ்சிருக்கவர் தான் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆமா இந்த சார். வேர்ல்ட் கப் Yeah, please. வேர்ல்ட் கப் வின் பண்ணதோட ஹாட் நியூஸ் என்னடானாக்கா ஒவ்வொருத்தரும் ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா. அதுதான் பயங்கர ஹாட் நியூஸா இருக்கு. அண்ட் டிராவிட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவர் வந்து இப்ப கடைசியில ஒரு ஜோக் அடிச்சுட்டு போனார். இப்ப நான் அன்எம்ப்ளாய்டு, யாராவது ஜாப் இருந்தா கொடுங்க அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சார். அண்ட் எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் நம்ம கொஞ்சம் ரேட்டிங் மாதிரியோ இல்ல ஒரு மார்க்ஸ் மாதிரியோ கொடுத்துடலான்ற மாதிரி பார்க்கலாம் சார். அவுட் ஆஃப் 10 நம்ம எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இது வந்து எப்படி ஆரம்பிக்கலாம்னாக்க த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்ல இருந்து வரலாம். ஓகே, ஏன்னா அதான் பெட்டர் இந்தியாவுக்கு. அதாவது வேர்ல்டு பெஸ்ட்னே ஒரு மார்க் கொடுக்கலாம். 10க்கு வந்து 100 மார்க் கொடுக்கலாம். ஓகே, பும்ராக்கு. ஓகே, அவருக்கு அப்கோர்ஸ் 10க்கு 10. ஓகே, ஏன்னா அதுல வந்து டவுட்டே கிடையாது. அதுல வந்து அதாவது என்னன்னாக்க குறைய சொல்ல முடியாது. 100% பர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் bowling and most feared fast bowler in the world. எந்த பேட்ஸ்மேனும் கம்ஃபர்டபுள் இல்ல, யாருக்குமே அவர் போலிங் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பியூட்டி. ஏன்னா எல்லாரும் எங்கோ விளையாடுறாங்க, போல்ட் ஆயிட்டு போறாங்க, டங்குன்னு சத்தம் கேக்குது, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங் நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்த்ததே கிடையாது. மேபி லைக் பும்ரா தான் இந்த ஸ்டார் அப்படின்ற மாதிரியே சொல்லிடலாம் சார். லைக் அவுட் ஆஃப் ஆல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆஃப் கோர்ஸ். அண்ட் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்காம ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணா கூட அது வந்து ஒரு அநீதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம்ல சார். இல்ல, நாட் 100 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, 10 அவுட் ஆஃப் 10 கிடையாது அப்படின்ற மாதிரி. 10 அவுட் ஆஃப் அவர் கிடையாது. ஓகே, அது வந்து இது. அப்புறம் நம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்க ரோஹித் சர்மா. ஓகே சார், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் வந்து பிஸ்தா மாதிரி ஆடினார் சார் பேட்டிங். ஓகே, அதுவும் அந்த ஆஸ்திரேலியாவோட ஒரு 90 அடிச்சார் பாருங்க, பிரமாதம். அது அவுட்ஸ்டாண்டிங். அதான் ஆஷ்ராவை அழ விட்டாங்க. அதுவும் சச் அ வெரி குட் போலிங் சைடு ஆஸ்திரேலியா. அவங்கள வந்து நல்லா பின்னிட்டாரு அவர், அப்படி சொல்லலாம். அவரு இறங்கி இறங்கி தூக்கி தூக்கி அடிச்சாரு, அவ்வளவு கான்பிடன்ட் அடிச்சார். இத்தனைக்கு அவருக்கு ஓப்பனிங் பார்ட்னர் சரியில்லை, அப்ப கூட வந்து அவர் வந்து ரொம்ப நல்லா விளையாடினாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் கேப்டன்சி இஸ் அ மாடல் கேப்டன். Okay. And more than the brilliance in the captaincy and the man relationship, player relationship, outstanding. And even Dravid ஓட சொல்லிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லிருக்காரு. ஸோ இதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட். அதாவது எவ்வளவு கேப்டன் இருக்காங்க, இன்டிஃபரண்ட் கேப்டன்ஸ் நிறைய இருக்காங்க, பிளேயர்ஸோட பேசவே மாட்டாங்க, ஆனா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவர் அந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸோட பேசி பிளேயர்ஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி, இன்ஃபேக்ட் அந்த நிதிஷ் ராணாக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, அதுவே பெரிய விஷயம். அதாவது டீம்லயே இல்லாத ஒரு ஆளு கொண்டு போய் இந்த மாதிரி நீ ஒன்னும் வாயை திறக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாரு, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு டீம்லயே இல்லாத ஆளுக்கு. அந்த மாதிரி ரியலி குட் கேப்டன்சி அண்ட் குட் elder brotherly captaincy. Okay sir. And captaincy அவருக்கு எஸ் சார், கேப்டன்சின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மான்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு விரிசல் இருந்தது, மும்பை இந்தியன்ஸ் அந்த பிரச்சனை. ஸோ அதை எந்த அளவுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க சார் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவரு? அதாவது ரோஹித் சர்மா எப்ப ஸ்கோர்ட் ஓவர் தட் பாயிண்ட் எப்பனாக்க, ஹர்திக் வேணும்னா அவர் ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணிருக்கலாம், எனக்கு அவர் வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அவர் வந்து அவரை இன்க்ளூட் பண்ணி ஃபார் த சேக் ஆஃப் த கண்ட்ரி இன்க்ளூட் பண்ணி, அது வைஸ் கேப்டனா கொடுத்தா இருப்பாங்க. அங்கதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த வைஸ் கேப்டனா கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஹர்திக் பாண்டியா வந்து அப்படியே உருகி போயிட்டார், அப்படியே சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் எல்லாருமே நினைச்சாங்க அவர் டீம்லயே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா பழி வாங்கிடுவாங்கன்னு நினைச்சாங்க. இதே மத்த கேப்டனா தான் பழி வாங்கிடுவாங்க. ரோஹித் சர்மா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டெஃபினட்டா வந்து அந்த ஸ்கோர் பண்ணார். அவர் வைஸ் கேப்டன்சி கொடுத்தது பெரிய விஷயம். ஓகே சார். அதனால அவருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க சார் நீங்க? அவுட் ஆஃப் 10? 9 அவுட் ஆஃப் 10. 9 அவுட் ஆஃப் 10. ஓகே. அவர் வந்து இன்ஃபேக்ட் சில அவுட் ஆன இன்னிங்ஸ் கூட எப்படின்னாக்க, அந்த சைடுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வரணும்ட்டு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுத்து அவுட் ஆயிட்டார். ஓகே, அவ்வளவுதான் வழியா. மற்றபடி அவர் மனசு வச்சாக்க எல்லா மேட்சும் நாட் அவுட்ல வந்திருக்கலாம். ஓகே சார். ஏன்னா அவர் அந்த மாதிரி அடிக்கூடிய ஆள் அவரு. ஓகே சார்.
நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் அப்படின்னா யார் சார்? நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்னாக்க 2 பேர் காம்படிஷன் சார். ஓகே அது 2 பேரும் ஷார்ட்ஸ் ஏ. ஓகே, ஓகே ஒன்னு வந்து அக்ஷர் பட்டேல். ஓகே, பிரில்லியன்ட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்ரவுண்ட்னாக்க எல்லாரும் பேட்டிங் போலிங் தான் நினைச்சுப்பாங்க, ஃபீல்டிங்லயும் ஒரு நம்பர் 1 சொல்லிருக்க மாதிரி. அண்ட் போலிங்ல ரொம்ப அருமையா போட்டார், எப்ப பால் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து. பேட்டிங்ல வந்து சமயத்துல டிராவிட் வந்து அவரை நம்பர் 4 நம்பர் 3 அமைச்சிருந்தார். அது வந்து பெரிய விஷயம். அப்ப போய் இறங்கி, அதுவும் பாகிஸ்தானோட இவர் நம்பர் 4 இருந்தாரு. அதே மாதிரி போன மேட்சும் 3 விக்கெட் வந்த உடனே, ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, அதுவும் வித் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட், 47 of 32 பால்ஸோ இதை அடிச்சுட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. ஸோ அதனால வந்து அவர் நம்பர் 3. ஸோ ஹிஸ் மார்க் இஸ் 8 out of 10. ஒன்லி இந்த ஃபைனல்ஸ்ல வந்து அந்த போலிங்ல ஒரு ஓவர்ல 24 ரன் கொடுத்து ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா 54 ரன் இருந்தது 4 ஓவர். இவர் என்ன பண்ணாரு, 24 ரன் கொடுத்த உடனே 30 பால்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யார் சார்? அந்த அக்ஷருக்கு அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் இன்னொரு ஏ வந்து ஹர்ஷ்தீப் சிங். ஓகே ஓகே, சின்ன பையன் சார், என்ன மாதிரி மைண்ட் வச்சிருக்காரு அவரு, எவ்வளோ பேலன்ஸ்டு அண்ட் மெச்சூர்ட் மைண்ட். நியூ பாலும் நல்லா போடுறாரு. அப்புறம் கடைசியில ஸ்லாக் ஓவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. அந்த ஃபைனல்ஸ் போட்டார் பாருங்க, அந்த ஓவர் 19th ஓவர் பிரமாதம், அன்பிலீவபிள். அண்ட் கேட்ச் வேற பிரமாதமா பிடிக்கிற. ஒரு கேட்ச் வந்து நீங்க பாத்துருந்தாக்க இடிச்சு பல்லு எல்லாம் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஒரு இது வந்து நல்லா அவாய்ட் பண்ணி அந்த கேட்ச் பிடிச்சிருக்கீங்க. அதுவும் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை அகில். ஸோ ஹீ கம்ஸ் நம்பர் 4 ஃபார் மீ. நம்பர் 5 வந்து ஐ கிவ் இட் டு குல்தீப் யாதவ். ஓகே ஓகே, ஏன்னா ரொம்ப எக்ஸப்ட் ஃபார் ஃபைனல்ஸ் மீது எல்லா மேட்சும் அருமையா போட்டார். அந்த ஃபைனல்ஸ்ல வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அவர் மேல மிஸ்டேக் கிடையாது, அவரை போட உடல, நகர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது தட் மீன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டுக் எக்ஸ்ட்ரா ரிஸ்க். ஓகே, ஏன்னா அவரை நார்மலா போட விட்டாக்க அவர் பூந்துருவாரு, 3-4 விக்கெட் எடுத்து போட்டுருவாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவரை அடி நடிக்கிறது ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி அடிச்சாங்க. ஓகே, கிளாசன் பிரமாதம் ஆடி அடிச்சாரு. ஸோ அதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்பெல் கொஞ்சம் நாட் அ குட் ஸ்பெல்னு சொல்லலாம். மற்றபடி வந்து 7 மேட்ச் வேர்ல்ட் கப்ல ரொம்ப நல்லா போட்டாரு. ஐ மீன் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல, மற்ற மேட்ச் எல்லாமே ரொம்ப நல்லா போட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஐ எம் கிவிங் 7 out of 10. ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் ஆன் தி லிஸ்ட் யார் சார்? நெக்ஸ்ட் ஆன் தி லிஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ். இவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். குல்தீப் ரெகுலர் குட் பெர்ஃபார்மன்ஸ். இவர் சில மேட்ச் வந்து ஆப்பனன்ட் பேசவே விடல, அந்த மாதிரி அடிச்சாரு. அதுவும் ஆப்கானிஸ்தானோட அந்த இன்னிங்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் அது. அண்ட் அப்கோர்ஸ் கடைசியில எல்லாமே உலகமே பார்த்து வேண்டியது அந்த கேட்ச். ஓகே, ஸோ எல்லா கேட்சும், ஒரு கேட்ச் கூட ஓடல அவரு இந்த வேர்ல்ட் கப்ல ஃபுல்லா. எல்லா கேட்சும் அது லாங் ஆஃப்ல இருந்து பிடிச்சு கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ எப்ப வந்து ரோஹித் சர்மாக்கு வேணுமோ வந்து சில ஷாட்ஸ்லாம் அன்பிலீவபிள் ஷாட்ஸ். ஆர்ச்சரை ஒரு பவுண்டரியில 6 அடிச்சார். அதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாது. ஆர்ச்சரே பயந்துருப்பாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா டைம். ஸோ வெரி குட் பேட்ஸ்மேன். ஸோ அவருக்கும் நான் 7 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே சார். அண்ட் எஸ்பெஷலி நீங்க சொன்ன அந்த கடைசி ஒரு கேட்சுக்காகவே ஒரு போனஸ் பாயிண்ட் நம்ம இதெல்லாம் கொடுத்துடலாம் பாக்கல. ஆமா, போனஸ் பாயிண்ட் கொடுத்துடலாம், ஒரு 0.5 கொடுத்துடலாம். ஓகே சார், 7.5 பண்ணிடலாம். எஸ், ஓகே சார். நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் அடுத்து வந்து நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா வராரு. ஓகே, நம்பர் 7. ஓகே, அவர் வந்து இனிஷியலா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை, ஆனா டுவர்ட்ஸ் எண்ட் சூப்பர் 8 வந்தப்பறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ ஹி போல்ட் வெல் அட் டைம்ஸ். பட் அவருக்கு வந்து அவரோட லிமிடேஷன் இருக்கு. அவருக்கு ஸ்பீட் வந்து பும்ரா மாதிரியோ ஹர்ஷ்தீப் மாதிரியோ கிடையாது. He cannot swing the ball like Harshdeep Singh or cannot bowl like Bumrah. So அவரோட லிமிடேஷனோட நல்லா போட்டாரு. அண்ட் பேட்டிங்கும் நல்லா சமயத்துல நல்லா அடிச்சாரு. So he comes with a 6 points. 6 points. Okay sir. After Sky number 7. Okay sir. ஆமா, after Sky number 7. But number 8 is Rishabh Pant. Okay. நான் ரிஷப் பந்துக்கு வந்து அவருக்கும் I am giving 5 points. ஓகே, அது எதுக்குனாக்க அவர் வந்து நம்பர் 3 இறக்கி விட்ட உடனே பிரமாதமா ஆடினார். ஓகே, அது வந்து அந்த மாதிரி வந்து கோலி பிளேஸ் காலி ஆயிடுச்சு, கோலி ஓப்பனிங் பெட்டர். ஸோ நம்பர் 3 வேக்கண்ட் ஆன போது இவர் அமைச்சார் அவன். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடினார்.
பட் என்னன்னா அட் டைம்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு, அதனால -5 பாயிண்ட்ஸ் போட்டேன், இல்லைன்னா 10 பாயிண்ட்ஸ். ஏன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி நிறைய இது அவுட் ஆயிருக்கு. அது நீங்க வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி பட்லர், ப்ரூக்ஸ் இவங்க எல்லாம் வந்து மேட்சே பறி கொடுத்தாங்க, வேர்ல்ட் கப் போட்டு வெளியே போயிடுங்க. இதே மாதிரி பந்த் 2 தடவை அவுட் ஆனார் ரிவர்ஸ் ஸ்வீப்ல. தட் வாஸ் பேட். அந்த இதை விட்டுறணும் அவர் கம்ப்ளீட்டா. ரிவர்ஸ் ஸ்வீப் இஸ் நாட் ஃபார் இந்தியன்ஸ். ஓகே, இந்தியன்ஸுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் அது வந்து மணிக்கணக்கு, நாள் கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் அது வரும். ஸோ இந்தியன்ஸுக்கு அது வந்து சரி வராது. அதனால வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதை கட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ இவர் ஷார்ட் செலெக்ஷன் நாட் வெரி குட். பந்த் ஃபைனல்ஸ்ல கூட ஒரு சில்லி ஃபுல் டாஸ் போய் ஸ்வீப் பண்ணி போய் அவுட் ஆனாங்க. அதை ஸ்ட்ரைக்ல அடிச்சாக்க 4 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். ஃபுல் டாஸ் அதை போய் கன்வெர்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ். அதனால ஸோ அவருக்கு 10 கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த -5 போட்டு 5 கொடுத்துருக்கேன் அவருக்கு. அடுத்தது 9th வந்து விராட் கோலி. ஓகே சார். கோர்ஸ் விராட் கோலி வந்து அந்த ஃபைனல் இன்னிங்ஸ் வந்து சேவ்டு. இல்லைன்னா அந்த பிளேஸ் கூட வந்திருக்க மாட்டாரு அவர். ஏன்னா அவ்வளோ இனிஷியலா வந்து அவ்வளோ சரியா விளையாடவே இல்லை. அவருக்கு அந்த ஓப்பனிங் ஷூட்டால நம்பர் 3 வந்திருக்கலாம், ஆனா கண்ட்ரிக்காக அவர் ஓப்பனிங் வந்து விளையாடினார். ஓகே, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் நல்ல கடைசி ஃபைனல்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணார் எப்படி விளையாடணும். அவருக்கு அதுதான் ஸ்டேஜ் செட். ஏன்னா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, ரோஹித் இருந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு, இவரு அடிக்க வேண்டிய வரும். அப்ப என்ன ஆயிடுது, இவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவ்வளவு அடிக்க வரல. ஓகே, அவருக்கு இந்த ஏர் அடிக்க வரல, கிரவுண்ட் ஷாட் தான் அடிக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து இப்ப ரோஹித் அவுட் ஆன உடனே அவர் வந்து டீமை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பேட்டிங் ஆடணும். ஸோ அதுல வந்து he was able to score 70+ runs finally. So the final 70 is a good innings that saved India. Rightly he was given player of the match. Yes, okay sir. Maybe like அந்த final innings அவர்ட்ட இல்ல அப்படினா maybe like 1 out of 10 தான் வந்திருக்கும் போல இல்ல சார்? இல்ல 10 இல்ல 1 out இல்ல, அவர் 12க்கு மேல வெளியே போயிட்டாரு. ஓகே சார். Then 10th place யாருக்கு? அடுத்து வந்து 10th place வந்து I am giving it to ஜட்டு. ஓகே சார். ஆமா, ஜட்டு ஏன்னாக்க அவர் வந்து போலிங் எடுப்படவே இல்லை இந்த தடவை. அண்ட் பேட்டிங் இனிஷியலா வந்து டைமிங் சரியாவே இல்லை. ஸோ அவரே ஒத்துட்டாரு எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் ரிட்டையர் ஆனாரு. ஓகே, ஸோ அவர் வந்து வெரி அன்பார்ச்சுனேட். பட் ஃபீல்டிங் அருமையா பண்ணாரு, அதுல கொஸ்டினே கிடையாது. நிறைய ரன்ஸ் சேவ் பண்ணாரு. அண்ட் பேட்டிங் வந்து அவரோட கேலிபருக்கு அந்த அளவுக்கு விளையாடல. போலிங் வந்து அவர் இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபோர்ட். இந்த வெஸ்ட் இண்டீஸ் அவர் அடிக்கடி நடிச்சிட்டாங்க அவர் போலிங். அதனால தான் அவர் கடைசியில போயிட்டார். இல்லைனாக்கா டாப் ஆல்ரவுண்டர் வேர்ல்டு. ஓகே, நம்பர் 1 ரேங்க் ஆல்ரவுண்டர். அதனால அவர் டெஃபினட்டா முன்னாடி இருப்பார். அது ரொம்ப சேட். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி பேட். அவர் கோலியும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இந்த வருஷம் இந்த வேர்ல்ட் கப்ல. மத்த எல்லாம் எதிர்பார்த்ததுதான் அவரு கோலி இது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்பர் 11 ஐ கிவ் இட் டு துபே. ஓகே, துபே வந்து நாட் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். இதுல வந்து ஜடேஜாக்கு ஸ்கோர் இல்லை, நீ ஆர்கியூ பண்ணலாம். ஜடேஜாக்கு ஸ்கோர் இல்லை, கோலிக்கு ஸ்கோர் இல்லை, இவருக்கு ஸ்கோர் இல்லை, ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் த வே ஹி பிளேட், வே ஹி காட் அவுட், அது வந்து ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. ஓகே, அதாவது எஸ்பெஷலி இந்த சில பால்லாம் என்ன பண்றதுனே தெரியல. இந்த செமிஃபைனல்ஸ் இங்கிலாண்டோட ஒண்ணுமே புரியல அவருக்கு. ஃபுட் ஒர்க் இல்லை, இது இல்லை, கம்ப்ளீட்டா ஸ்கூல் பாய் மாதிரி விளையாடுனீங்க. ஸோ அதனால அவர் வந்து he has to improve definitely to be in the main 11. Still I say the inclusion of Dubai in the main 11 was wrong. Okay sir. Okay sir. And 11 முடிஞ்சிருச்சு. அதனால அவர் 12 வந்து சிராஜ். இப்போ 12 தான் விளையாடுனாங்க அவங்க. Okay. 12 சிராஜ் because அவர் வந்து in fact அவர் very lucky to be in the 15. நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் கலீல் மட்டும் எடுத்துருக்கலாம். பிகாஸ் தேர் ஆல் bowling better now. சிராஜுக்கு வந்து வெரைட்டி கிடையாது. T20க்கு அவருக்கு வெரைட்டி கிடையாது. மேபி டெஸ்ட்டுக்கு இஸ் ஓகே, ரைட்? பிகாஸ் T20ல யூ ஹேவ் டு bowl slow bounces and other way, that is the ball going other side. அதெல்லாம் நிறைய டெவலப் பண்ணணும். சில பேர் வந்து இந்த கூகுளி போடுறாங்க நியூ பால்லேயே வந்து. அவருக்கு எதுவுமே கிடையாது, வெறும் இந்த ஆஃப் பிரேக் மாதிரி போடுறாரு. அதுதான் அதை வந்து ஸோ ஹி பிகம்ஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் எல்லாரும் அவர் அடிக்கிறாங்க போட்டு. இன்ஃபேக்ட் ஐபிஎல்லே எல்லாரும் அடிக்கிறாங்க, இங்க ஒண்ணு கேட்கவே வரும். அதனால வந்து அவர் ஐ திங்க் யூ ஷுட் பி ரெஸ்டட்
ஓகே சார். ஓகே ஆமா சார். அதான் this அண்ட் is அந்த 12ல விளையாடினாங்க. this is அவருக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ் அப்கோர்ஸ் ஜிம்பாப்வே சீரீஸ்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி. கண்டிப்பா.